இறைவன் திருப்பெயரால் நான் உங்கள் அப்துல் மலிக் பேசுகிறேன். இந்த புதியதாக நம்ம சங்கத்தில் இணைகிற உறுப்பினர்கள் கூட என்ன மனநிலையில் இணைகிறாங்க தெரியுங்களா? நம்மளால் முடிஞ்சது யாருக்காவது உதவி செய்ய முடியுமா? இவங்களோடு சேர்ந்து கூட்டு முயற்சி பண்ணி நம்மளும் உதவணும், நம்மளும் அந்த பணிகளை செய்யணும், நம்மளும் மக்களிடத்தில் பிரார்த்தனை வாங்கணும், படைத்தவனிடத்தில் அருளை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் இணைகிறாங்க. எல்லா புகழும் இறைவனுக்கு. ஏன்னா கடும் சிரமத்துக்கு மத்தியில் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு ஓட்டுநர்கள், அதுவும் ஆட்டோ ஓட்டுநர்கள் பல சிரமங்களுக்கு மத்தியில், உண்மையிலுமே சொல்கிறாங்க, பல சிரமங்களுக்கு மத்தியில் தன் வேலைகளெல்லாம் விட்டுட்டு தான் இந்த சமுதாய பணிகளை செய்கிறாங்க. அதனால தான் நம்ம சொல்கிறோம், சகோதர சகோதரிகள், எண்ணற்ற சகோதர சகோதரிகளுக்கு நம்ம மனதார பிரார்த்தனை செய்ததுக்கு காரணம், அவங்க நம்ம சொன்ன உடனே இந்த பள்ளிப்பட ஆட்டோ மக்கள் நற்பணி சங்க தோழர்கள் நிச்சயமாக இந்த ஏழை எளிய மக்களுக்கு சென்று கொடுத்துருவாங்க. அவங்க அந்த நற்காரியங்களை செஞ்சுருவாங்க. தன் பல சிரமங்களுக்கு மத்தியிலையும் நல்ல நற்காரியங்களை செஞ்சுருவாங்கங்கிற நம்பிக்கையை இறைவன் எங்களுக்கு பெற்றுக் கொடுத்தாருன்னு சொன்னால் எல்லா புகழும் இறைவனுக்கு தான். ஏன் இதை சொல்லணும்னு சொன்னால், இந்த சங்கம் இந்த அப்துல் மாலிக்கோட முடிய போகிறதில்ல. நிச்சயமாக இதில் உள்ள 31 உறுப்பினர்களும் இதே மனநிலையில் தான் இருக்கிறாங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. அதனுடைய தொடர்ச்சியாக இறைவன் நாடினால் வருகின்ற ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி இலவச கண் பரிசோதனை முகாம் நம்ம சங்கத்தின் சார்பாக நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். இதற்கு எல்லா சகோதர சகோதரிகளும் எண்ணற்ற தோழர்களும் பிரார்த்தனை செய்யுங்கள். இது பெரிய ஒரு ப்ராஜெக்ட். இது நிறைய செலவினங்கள் ஆகக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான். இருந்தாலும் இதை நம்ம கையில் எடுத்து ஏன் செய்கிறோம்னு சொன்னால், எல்லா மக்களும் இதில் பயனடையணும். ஏற்கனவே 2 பொது மருத்துவ முகாம்கள் வச்சு நடத்தியிருக்கிறோம், இரத்த தான முகாம்கள் வச்சு நடத்தியிருக்கிறோம். அதே போல் அதில் எல்லா மக்கள் பயனடைஞ்சாங்க, கண்டிப்பாக பயனடைஞ்சாங்க. நலவாரிய கால திட்டங்கள் வச்சுருந்தோம், அதில் பயனடைஞ்சாங்க. எனவே இதிலேயே மக்கள் பயனடைய வேண்டும், நம்ம ஓட்டுநர் சொந்தங்களும் பயனடைய வேண்டும் என்று தான் இந்த சிரமத்துக்கு மத்தியில் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம்.